அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்று பாரதியார் சுயசரிதையினுடைய 4வது பாடல். ஏற்கனவே 3 பாடல்களை பார்த்து இருக்கின்றோம். இன்று 4வது பாடல். சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதம் ஆகுமால் ஆளும் நெஞ்சு அகத்து ஆசை இன்று உள்ளதேல் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும். தாழும் உள்ளத்தர் சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பலபொருள் நாடுவோர் வீழும் ஓர் இடையூட்டினுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறார் இவர்தாமென்றே. இதுதான் அந்த பாடல். மீண்டும் ஒரு முறை. சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதம் ஆகுமால் ஆளும் நெஞ்சு அகத்து ஆசை இன்று உள்ளதேல் அதனுடைய பொருள் நாளை விளைந்திடும். தாழும் உள்ளத்தர் சோர்வினர் ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர் வீழுமோர் இடையூட்டினுக்கு அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறார் இவர் தாம் அன்றே என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடல் பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்கலாம். சூழும் மாய உலகினில், மாய உலகம் என்றா பொய்யான உலகம் என்பது கருத்து. சூழும் மாய உலகினில் எம்மை சூழ்ந்து இருக்கின்ற இந்த பொய்யான உலகம், நாங்கள் காணுகின்ற பார்க்கின்ற காட்சிகள் எல்லாமே பொய்யானது, நிலையில்லாதது, எப்போ என்றோ ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. அதைத்தான் பாரதியார் அழகாக கூறுகின்றார். சூழும் மாய உலகினில், எம்மை சூழ உழைந்த போலியான உலகத்தில், சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும், காணுறும் காணுகின்ற காட்சிகள் அனைத்தையும், தோற்றம் என்றால் காட்சி, காணுறும் தோற்றம் யாவையும், நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்தையும் மானதம் ஆகுமால், மானதம் ஆகுமால் என்றால் என்ன? மனமானது விரும்புமாகையால். இந்த உலகத்தில நாங்கள் பார்க்கின்ற எல்லா காட்சிகளையும் மனசு விரும்புது, ஆசைப்படுது. அதுதான் அங்க சொல்லவாரே பாரதியார். சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும் மானதம் ஆகுமால், மனமானது விரும்புமாகையால். மானதம் மனமானது விரும்புதல் என்று கருத்து. மானதம் ஆகையால், மனமானது விரும்புமாகையால் ஆளும் நெஞ்சகத்து, ஆளும் நெஞ்சு. அது என்ன ஆளும் நெஞ்சு? ஆளும் நெஞ்சு என்பதுடைய கருத்து அடிமனது, அடிமனது. ஆளும் நெஞ்சு, அகம் என்றால் உள்ளே என்பது கருத்து. அப்ப எங்களை ஆட்டி படைக்கிறது அடிமனது. அந்த அடிமனதுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் அதை வெளிப்படுத்த மாட்டோம். ஆளும் நெஞ்சு, அடிமனதின் உள் என்பது கருத்து. ஆளும் நெஞ்சு அகத்து, அடிமனதின் உள் ஆசை என்ற ஒன்று எங்களுக்கு இப்போது இருக்குமாக இருந்தால், ஆளும் நெஞ்சு அகத்து ஆசை இன்று உள்ளதேல், அடிமனதினுள் ஆசை என்ற ஒன்று இன்று இருக்குமாக இருந்தால் அதனுடைய பொருள், அதனுடைய பயனானது, அந்த ஆசையினுடைய பயனானது நாளை விளைந்திடும், நாளை விளைவாக காணப்படும். எதிர்காலத்துல அந்த ஆசையினுடைய விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். நல்ல ஆசைகள் இருந்தால் நல்ல விளைவுகளாக இருக்கும், தீய ஆசைகள் இருந்தால் அந்த விளைவுகளும் தீமையாகத்தான் இருக்கும் என்பதை இங்கே அவர் அழகாக கூறியிருக்கின்றார். ஆளும் நெஞ்சு அகத்து ஆசை இன்று உள்ளது, அடிமனதினுள் ஆசை என்ற ஒன்று இன்று இருக்குமாக இருந்தால் அதனுடைய பொருள், அதனுடைய பொருள் பயனானது நாளை விளைந்திடும், நாளை எதிர்காலங்கள்ல விளைவாக காணப்படும். தாழும் உள்ளத்தர், 4 வகையானவர்கள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றார்கள். முதலாவது தாழும் உள்ளத்தர், தாழ்வான எண்ணங்களை உடையவர்கள், மனதை உடையவர்கள். தாழும் உள்ளத்தர், தாழ்வான உள்ளத்தை உடையவர்கள், எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி தரக்குறைவாக கீழ்த்தரமாக எண்ணுகின்றவர்கள் தான் தாழ்வான மனம் படைத்தவர்கள். அவர்களை தான் இங்க பாரதியார் அருமையாக கூறியிருக்கின்றார். தாழும் உள்ளத்தர், தாழ்வான சிந்தனை உள்ளமுடையவர்கள், தாழும் உள்ளத்தர். இரண்டாவது சோர்வினர், சோம்பேறிகள். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கைகால் நல்லா இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக இருக்கின்றவர்கள். சோர்வினர், சோம்பேறிகள். ஆடுபோல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். அது என்ன?
ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். ஆட்டுண்ட குணம் உங்களுக்கு தெரியும். மாடு போல இல்ல, அது ஒரு இடத்துல நின்று மேயாது. எல்லாம் அங்க ஒரு கடி, இங்க ஒரு கடி, அங்க ஒரு கடி, இங்க ஒரு கடி, மேல எட்டி வேலைக்கு மேல நின்று சாவி பாஞ்சு மேல உள்ள மரங்களை கடிக்கும், பிறகு அங்க ஒரு கடி. இப்படித்தான் ஆட்டை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று மேயாது, எல்லா இடங்கள்லயும் போய் வாய வைக்கும். அப்படியானவர்கள் ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். நாடுவோர் என்றால் தேடுவர், தேடுகின்றவர்கள் என்பது கருத்து. ஆட்டை போல தாவி அங்குமிங்கும் தாவி தாவி பாய்ந்து பாய்ந்து பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்றவர்கள். ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். நாடுவோர் என்பது தேடுவோரை குறிக்கும். அப்ப ஆட்டை போல அங்குமிங்கும் தாவி தாவி பல பொருட்கள் மீதும் ஆசைப்படுகின்றவர்கள் மூன்றாவது வகையினர். நாலாவது, வீழுமோர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர். வீழும் ஒரு பாரதூரமான பிரச்சனை ஒருவருக்கு வந்துவிட்டால் அதை கண்டு பயப்படுகின்றவர்கள். வீழுமோர் இடையூறு. இடையூறு என்பது தடையை குறிக்கும். தம்மை வீழ்ச்சி அடைய செய்கின்ற தடையை கண்டு, ஏதாவது ஒரு பாரதூரமான தடை அவர்களுக்கு வந்துட்டால் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் அதை கண்டு பயப்படக்கூடாது. அவ்வாறு பயப்படுகின்றவர்கள். 4 வகையானவர்களை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்ப தாளம் உள்ளத்தர், சோர்வினர், ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர், வீழுமோர் இடையூட்டினுக்கு அஞ்சுவோர். இவர்கள் 4 பேரும் விரும்பும் யாவும் பெறார் இவர்தாம் என்றே. தாம் விரும்பிய எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்களா? என்ன நினைச்சாலும் விருப்பப்பட்டாலும் அது நடக்காது என்பதுதான் கருத்து. சூழும் மாய உலகினில் காணுறும் தோற்றம் யாவையும். நம்மை சூழ உள்ள இந்த போலியான உலகத்திலே நாம் காணுகின்ற காட்சிகள் அனைத்தையும் மானதம் ஆகுமால் மனமானது விரும்புமாகையால் ஆளும் நெஞ்சு அகத்து. நம்மை ஆட்சிகின்ற அந்த நெஞ்சு அடிமனது, ஆளும் நெஞ்சு அகத்து அடிமனதினுள், ஆளும் நெஞ்சு அகத்து அடிமனதினுள் ஆசை இன்று உள்ளதில். ஆசை என்ற ஒன்று இன்று இருக்குமாக இருந்தால் அதனுடைய பொருள், அதனுடைய பயனானது, அந்த ஆசையினுடைய விளைவானது பயனானது நாளை விளைந்திடும், நாளை விளைவாக காணப்படும். தாழும் உள்ளத்தர், தாழ்வான உள்ளத்தை உடையவர்கள். சோர்வினர், சோம்பேறிகள். ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். ஆட்டை போல அங்குமிங்கும் தாவி தாவி பல பொருட்கள் மீதும் ஆசைப்படுகின்றவர்கள். வீழுமோர் இடையூற்றினுக்கு அஞ்சுவோர். தம்மை வீழ்ச்சி அடைய செய்கின்ற இடையூறை கண்டு பயப்படுகின்றவர்கள். இவர்கள் விரும்பும் யாவும் பெறார் இவர்தாம் என்றே. தாம் விரும்பிய எதையுமே அடைய மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாரதியாருடைய இந்த பாடலினுடைய விளக்கமாக இருக்கின்றது. ஆடு போல் தாவி தாவி பல பொருள் நாடுவோர். இதுல என்ன அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளை? பல பொருட்கள் மீது அல்லது பலவற்றின் மீது, எல்லாவற்றின் மீதும் ஆசை கொள்ளுகின்றவர்கள் ஆட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த வரிகளிலே உவமை அணி கையாளப்பட்டிருக்கின்றது. ஆடு போல் தாவி தாவி, ஆட்டை போல தாவி தாவி பல பொருள் நாடுவோர். பல பொருட்கள் மீது ஆசைப்படுகின்றவர்கள் ஆட்டிற்கு ஒப்பாக கூறப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த பாடலினுடைய சுருக்கமான விளக்கமாக இருக்கின்றது. இதுவரை பாரதியார் சுயசரிதையிலிருந்து 4 பாடல்களை பார்த்திருக்கின்றோம். இந்த பாடல் பற்றிய மேலதிகமான விளக்கங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். ஆகவே தொடர்ச்சியாக மாணவர்களே யூடியூப் தளம் மற்றும் டிக்டாக்குடன் இணைந்திருங்கள். என்னால் முடிந்த வரைக்கும் மாணவர்களுக்கு இப்ப கல்வி நிறைய பேர் டியூஷன் சென்டருக்கு போயினோம், மேலதிக வகுப்புகளுக்கு போயினோம். பணம் உள்ளவர்கள் வீட்டுல ஒழுங்கு பண்ணி படிக்கணும். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மேலதிக வகுப்பு, டியூஷன் கிளாஸ் எதுவுமே போகாத மாணவர்கள் அதிகமாக கிராமப்புறங்களிலே இருக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு இந்த கல்வி போய் சேர வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் என்னாலே இந்த காணொளி பதிவு செய்யப்பட்டு யூடியூப் தளத்திலையும் டிக்டாக் தளத்திலையும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. முடிந்த வரைக்கு அந்த மாணவர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்து உதவுங்கள். நன்றி மாணவர்களே.